இந்த சுவரே கண்டமாகும் அளவுக்கு ஒரு ஒற்றுமை கலைவதனால் அந்த சுவர் இல்லாமலாகும் அளவுக்கு உலகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று பார்ட்னர்மார்களாக, அண்ணன் தம்பிமார்களாக, கணவன் மனைவிகளாக, இன்று குடும்பத்தவர்களாக நாம நிறைய ஒற்றுமையோடு இருக்கும் காலமெல்லாம் அந்த பரக்கத்தை பெற்றுக் கொண்டிருந்தோம், ரஹமத்தை பெற்றுக் கொண்டிருந்தோம். எப்ப நாம பிரிகிறோமோ, ஏதோ ஒரு காரணத்தால் எப்ப பிரிகிறோமோ அப்ப நம்முடைய பரக்கத்து குறைவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சில கட்டங்களில் பிரிவதுதான் நல்லது என்ற கட்டமும் வரலாம். பிரிந்ததனால் தான் நிம்மதியாக வாழலாம் என்ற கட்டமும் வரலாம். அது அனைவருக்கும் அல்ல, சண்டை சச்சரவு மூலம் அல்ல, அநியாயத்தின் மூலம் அல்ல, நியாயத்தின் மூலம் சில என்வாரன்மெண்டின் காரணமாக சிலர் தானாகவே பேசி பிரிந்து விடலாம். அது வேற விஷயம். என்றாலும் சஹாபா பெருமக்கள், முஹாஜிரீன்கள் என்று சொல்லக்கூடிய மக்காவாசிகள், மதீனா வாசிகளான அன்சாரிகள் இருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு ஒற்றுமைப்படுத்தினார்கள் என்றால், மதீனா முனவ்வராவுக்கு வந்த அன்சாரிகள் அவர்களுடைய 2 வீடுகளில் ஒரு வீட்டை அப்படியே தூக்கி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனால் 2 காணி இருந்தா, லேண்ட் இருந்தா ஒரு நிலத்தை அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. இப்ப ஒரு யுத்தத்துல அதிகமான செல்வம் வந்துருச்சு, கனிமத்து பொருள். மக்காவாசிகள் அதிகமானவங்க மதீனாவாசிகள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, சிறிய சிறிய வீடுகள், ஒற்றுமையா இருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, எப்படியாவது மக்காவாசிகளுக்கு உரிய ஹக்குகளை கொடுத்து அவங்கள வேற வீடுகளுக்கு அனுப்பிடுவோம். மதீனாவாசிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த காலத்துல இருந்து இவங்களோட வீட்டுல வாழ்றாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து சொன்னாங்க, நான் ஒரு மஷூரா சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன சரி, நான் சொல்றது உங்களுக்கு பரவாயில்லைன்னா என்கிட்ட சொல்லுவோம், வித்தியாசமாக செய்வோம். என்ன செய்யணும் யார சொல்லலாம், சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, இந்த வாட்டி அதிகமான கனிமத்து பொருள் இந்த யுத்தத்துல நிறைய கிடைச்சிருக்கிறது. எனவே மதீனா வாசிகளை பார்த்து சொல்றாங்க, உங்களோட பங்கையும் சேர்த்து மக்காவாசிகளுக்கு கொடுத்து ஒவ்வொருவரும் வேற வேற வீடுகள், தனித்தனி வீடுகள் வாங்கி கொண்டு போகும் அளவுக்கு அவர்களுக்கு அதிகமான வழக்கத்துகளை கொடுத்து இந்த தடவை அவங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோமா, அப்படி செஞ்சா நல்லா இருக்குமே என்று சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அழுது சஹாபாக்கள் தலைவர்கள் கொஞ்சம் பேர் முன் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த சொத்து செல்வம் எல்லாம் நமக்கு பெரியதல்ல, இது அழிந்து போகக்கூடிய துனியா. இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் மௌத்து எங்களை பிரித்து விடும், எந்த நிலையில் வாழ்ந்தாலும் மௌத்து எங்களை பிரித்து விடும். எனவே இந்த மதீனா மக்காவாசிகளுக்கு அனைத்தையும் நீங்க கொடுத்துருங்க, அதுல பிரச்சனை இல்லை, உங்களோட மசூரா படியே நாம செய்யறோம். ஆனால் அழுது சொல்கிறார்கள், தயவு செய்து அவர்களை எங்களை வீட்டிலிருந்து வெளியாக்கி இருவரையும் பிரித்து விடாதீர்கள் யா ரசூலல்லாஹ். நாம ஒன்றாவே இருப்போம், ஒன்றாவே வாழ்வோம், அதில் பரக்கத்து இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு சொந்த வீடு வாசல்கள், இல்லறங்கள், காணி பூமிகளை கொடுத்து உதவி செய்யும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பயிற்சியை அளித்தார்கள் என்பதை நம்ம யாரும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சீரடிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோட வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் உங்களுக்கு தெரியும். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபி. 31வது வயதிலே தான் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா முனவ்வராவிலே ஜன்னத்துல் பகீயிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். ஒரு யுத்தத்தில்
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஈட்டி முனையால் அவர்கள் பாதிக்கப்பட்டு இரத்தம் ஓட ஆரம்பித்து விட்டது. ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ப்ளீடிங் என்று சொல்வார்கள். யாராலும் அந்த ரத்தத்தை நிறுத்த முடியாத அளவுக்கு ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு பக்கத்துல அவர்களுக்கு சின்ன ஒரு ஹாட் டேங்க் ஒன்று மாதிரி அடித்து கொடுத்து ஒரு வயோதிக பெண்மணியை வைத்தியராக அங்கே கொண்டு போய் நிறுத்தி இவருடைய ரத்தம் வரக்கூடிய நேரம் எல்லாம் துடைத்து துடைத்து கட்டி இவருக்கு நீங்க சிகிச்சை செய்யுங்க என்று சொல்லி அங்கே அமைத்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வக்து தொழுகையிலும் அங்கே வந்து தொழுவித்து விட்டு சஹாபாக்களோட கலைத்து விட்டு அப்படியே போய் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க போவார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்க வருகிறார்களே என்ற சந்தோஷத்தின் மேலிட்டால் அவர்கள் ஆனந்தம் அடைந்து கொண்டிருந்தார்கள். சாதே எப்படி இருக்கிறது என்று கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க வருவதுதான் எனக்கு மிக சந்தோஷமா இருக்குது. என் நோவினைகள் எல்லாம் மறக்கடிக்கப்படுகிறது யா ரசூலல்லாஹ் என்று அடிக்கடி அவர்கள் சொல்லி பேசி கலைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்று முக்கியமான யாராவது ஒருத்தர் மௌத்தாகி விட்டார்களா, முக்கியமான ஒருத்தர் ஷஹீதாகி விட்டார்களா என்று கேட்ட உடனே, அப்படி யார் என்று கேட்ட உடனே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஒருவருடைய மௌத் செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிசே குலுங்கி விட்டது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அரிசி குலுங்கி நடுங்கி விட்டது. அப்படிப்பட்ட ஈமான் உள்ள ஒருவர் யார் உங்களிடத்திலே என்று கேட்ட பிறகு, இது சஅத் இப்னு முஆத் இருக்க வேண்டும் என்று ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் போய் பார்க்கிறார்கள். அப்பதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அவருடைய உயிர் பிரிந்திருந்ததை பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சஅத் இப்னு முஆத் அல்லாஹ்வுடைய நல்லடியாராக, சுவர்க்கவாதியாக, ஷஹீதாக அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். இவருடைய ஜனாஸா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாஸாவுக்கு லட்சக்கணக்கான மலக்குகள் இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கால் வைக்க முடியாத அளவுக்கு அந்த ஜனாஸாவிலே மலக்குகள் கலந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்லாமல் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அளவு கடந்த முஹப்பத் எல்லாம் 7 வருஷமும் இல்ல, 31 வயதிலே இஸ்லாத்தை பரவினார்கள், 37 அல்லது 38 வயதிலே ஷஹீதானார்கள். யோசிச்சு பார்க்கணும், நாம எந்த அளவுக்கு என்றால் ஒருத்தர் 7 வருடத்திற்குள்ளே அல்லாஹ்வுடைய அரிசி குலுங்கும் அளவுக்கு அந்த மௌத் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஈமானுடைய படித்தரம் என்ன, அந்த அளவு ஈமான் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு விரோதி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதனால் நஞ்சூட்டப்பட்ட ஒரு வாளை எடுத்துக்கொண்டு வந்து பின் சப்புல இருந்து ஒரு முஃமினை போல, முஸ்லிமை போல தொழுதுவிட்டு தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் முன்னால வந்து நஞ்சூட்டப்பட்ட அந்த வாளால் அவருடைய வயிறுக்கு அப்படியே குத்தி குடலை எல்லாம் கிழித்துக் கொண்டு வரும் அளவுக்கு, முழு உடம்பிலும் நஞ்சு ஊறும் அளவுக்கு அதால் குத்தி அந்த வாளை இழுத்தெடுத்தார். அப்படியே விழுந்து விட்டார்கள். முன்சஃபில் உள்ளவர்கள் அவர்களை காப்பாற்ற முயலும் போது இன்னும் 7 பேர்களுக்கு அதே வாளால் குத்தி 7 பேர்கள் முன்சஃபில் தொழுதவர்கள் ஷஹீதானார்கள். நமக்கு லேசாக இஸ்லாம் கிடைச்சதுனால நாம
கணக்கு இல்லாம இருக்கிறோம், யோசிக்காம இருக்கிறோம். நமக்கு நாம என்ன செய்யறோம், எப்படி செய்யறோம், இது எவ்வளவு பெருமதியானதா என்று கூட தெரியாத அளவுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு கஷ்டத்தோட தியாகத்தோட இந்த இஸ்லாம் வளர்க்கப்பட்டது என்பதை நாம் சிந்திக்காம இருக்கிறோம். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். கீழே விழுந்த உடனே மயக்கம் ஏற்பட்டு விட்டது. பிறகு ஒரு சஹாபி அவருடைய தலைப்பாகையை கலட்டி கத்தியால் குத்தி, வாளால் குத்தி அவருடைய முகத்தில் அப்படியே போட்டு அவனை இறுக்கி பிடித்ததனால் நான் இப்ப மாட்டிக்கொண்டேன், என்னால் தப்ப முடியாது என்று அதே வாளால் அவனுக்கே குத்தி கொண்டு அவன் தற்கொலை செய்து கொண்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்ணீர் எல்லாம் தொளித்து சஹாபாக்கள் சிகிச்சை செய்த பிறகு எழுந்தார்கள். கண்ணை துறந்த உடனே கேட்ட கேள்வி, என்னுடைய தோழர்கள் தொழுகையை முடிச்சிட்டாங்களா? முதலாவது கேள்வி, என்னுடைய தோழர்கள் தொழுகையை முடிச்சிட்டாங்களா? பிறகுதான் சொன்னாங்க 7 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க, மற்றவங்க எல்லாம் தொழுதுட்டாங்க. அவங்க தொழுது சரி, குடல் வெளிய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மஸ்ஜிது நபவி சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வக்த் தொழுவிச்ச இடம். நான் தொழ வேண்டுமே என்று மறுபடியும் உது செய்வதற்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து அதே நிலையில் தொழுகையை தொழுது முடித்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. பிறகு அவர்கள் அப்படியே வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க. வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்க படுக்க வச்சாங்க. கொஞ்ச நாள் இருக்கும் போது அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்க ஸ்தலம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. அங்கேதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல ஹுஜ்ரா ஷரீஃபான்னு சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க ஸ்தலம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆசை, நானும் ஜன்னத்துல் பக்கீல போய் அடங்காமல் எங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள போய் அடங்கணும் என்று அவர்களுக்கு ஒரு ஆசை, ஆவல். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனை அழைச்சு சொல்றாங்க, நீங்க போய் கேட்டுட்டு வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதாக சொல்லுங்க, இப்படி எனக்கு என்னை குளிப்பாட்டி நான் மௌத்தாகினா என்ன கஃன் செஞ்ச பிறகு என்ன நல்லடக்கம் செய்வதற்காக உங்களுடைய வீட்டுக்குள்ள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல என்ன நல்லடக்கம் செய்யறதுக்கு நீங்க விருப்பமான்னு கேளுங்க. அவங்க விருப்பம் என்று சொன்னால் என்ன அதுக்குள்ள அடக்குங்க என்றாலும் அவர்கள் விருப்பம் என்று சொன்ன பிறகும் அடக்கிற நேரத்தில் மறுபடியும் கேட்கணும். ஐடியா சேஞ்ச் ஆகியிருந்தா என்ன ஜன்னத்துல் பக்கீல அடக்குங்க. அது அவருடைய வீடு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்து கேக்குறாங்க, உம்முல் முஃமினீன் ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய தகப்பன் கடைசி தருவாயில் இருக்கிறாங்க, சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. அவங்க மௌத்தாகி வஃபாத்தாகி விட்டால், ஷஹீதாகி விட்டால் அவர்களை உங்களுடைய வீட்டுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பக்கத்துல நல்லடக்கம் செய்ய நீங்க விருப்பம் தருவீங்களான்னு கேட்டாங்க. நீங்க விரும்பினா அவங்களை அங்க அடக்க சொல்லி அனுமதி கேட்டாங்க, பெர்மிஷன் கேட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. தேம்பி தேம்பி அழுதார்கள். தேம்பி தேம்பி அழுத நேரத்தில் இவங்க பயந்துட்டாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இந்த இடத்துல என்னுடைய அருமை கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அருமை தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பக்கத்தில் அடங்குவதற்கு எனக்கென்று நான் வைத்திருந்த இடத்தைத்தான் உங்களுடைய அத்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க என்றாலும் நான் அவருக்கு அந்த இடத்தை விட்டுக் கொடுக்கிறேன்.
நான் ஜன்னத்துல் பக்கீக்கு போகிறேன், பரவாயில்ல, அவருக்கு அந்த இடத்தை கொடுத்துத்தான் ஆகணும் என்று சொல்லி விருப்பம் கொடுத்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் அப்துல்லா இப்னு உமர் மகன் சொல்றாரு ரலியல்லாஹு அன்ஹு, என் அருமை தந்தையே, நீங்க எதை விரும்புறீங்களோ அதே பதிலைத்தான் தந்து விட்டார்கள். அந்த வீட்டுக்குள்ளே ரௌதா ஷரீஃப்ல உங்களை நல்லடக்கம் செய்ய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விரும்பி விட்டார்கள், அனுமதி தந்து விட்டார்கள். பிறகு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் மா கான ஷைஉன் அஹம்ம இலைய மின் ذلك. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச அவ்வளவு நேமத்துகள்ல மிகப்பெரிய நேமம் இந்த இடத்துல அடங்குறதுக்கு கிடைச்சதுதான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனா முனவ்வராவில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இரவு நேரம் தாமதிச்சிட்டாங்க, லேட் ஆயிட்டாங்க. இவங்க வருவதற்கு தாமதிச்சதுனால இவங்க ஒட்டகம் கட்டப்பட்ட அந்த வாகனம் அவங்க உள்ள இருக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க அப்படியே வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னந்தனியா இருந்தாங்க. அத ஒரு சஹாபி பார்த்தாங்க, போய் பேசினாங்க. உம்முல் மூமினீன், எல்லாருக்கும் தாய்க்கு சமமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இங்க இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு போயிட்டாங்க, வாங்க போவோம் என்று அப்படியே கொண்டு வந்து பத்திரமாக மதீனாவில் விட்டாங்க. இதுக்கிடையில முனாஃபிகீன்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி தப்பு தப்பாக பேசி அவர்கள் ஒரு சஹாபியோட தொடர்பு கொண்டதாக, கெட்ட நடத்தையில் ஈடுபட்டதாக சொல்லி மதீனாவில் செய்தியை பரப்பிவிட்டார்கள். இத முனாஃபிகீன்கள் பரப்ப யஹூதிகளும் நம்ப, ஒரு சில முஸ்லிம்களும் நம்பினார்கள். இந்த செய்தியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசினாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பார்க்கறாங்க, வீட்டில் இருக்கிற உங்களுக்கு ஒரு செய்தியும் தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது, மதீனாவில் என்னத்த பேசுறாங்க கலைக்கிறாங்க கூட தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசுறாங்க, பேச இல்ல, பதில் கொடுக்க இல்ல. பிறகு வேலைக்கு வரக்கூடிய அந்த பொம்பளை சொல்லித்தான் தெரியும், இப்படி ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில செய்தி வந்துட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட, நீங்க உங்களோட அம்மா தார வீட்டுக்கு போயிருங்க, எனக்கு இருக்க வேண்டாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கெஞ்சுறாங்க, கலறாங்க, அழுறாங்க, அழுது 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 அவளோட வாழ்க்கைக்கு அப்படி அழுகவே கிடையாது. கெஞ்சியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஒன்றையும் கேட்க தயாரில்லை, அத்தாட்ட போயிருங்க. அபூபக்கர் சித்திக் தான் ஓடி அப்படியே போய் அம்மாட மடியில விழுந்தாங்க. சின்ன பிள்ளை தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வயசு 18, சின்ன வயசு. அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை கணவன் என்னை இப்படி அனுப்பிட்டாங்களே, என்ன நம்ப மாட்டாங்களே, நான் யாரும் உங்களுக்கு தெரியாதா, என்ன நீங்க தானே வளர்த்தீங்க அம்மா, உங்களோட கணவன் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் கேட்பேன், எனக்கு ஒன்றும் பேசாது. ஓடி போய் அத்தாவுடைய மடியில உட்கார பார்க்கிறாங்க, விஷயத்தை சொல்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்களோ அதுக்கு அங்கால ஒரு அலுவலகம் நான் போக மாட்டேன், என்னோட ஒன்றும் பேச வேண்டாம், தனிச்சிட்டாங்க. அழுது 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 இந்த கட்டம் மதீனா முனவ்வரா இருளாகத்தான் இருந்துச்சு. முழு மதீனாவிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பேச்சு. இது எல்லா பெண்களுக்கும் இது ஒரு படிப்பினை, எல்லா தாய்மார்களுக்கும் ஒரு படிப்பினை, எல்லா சகோதரிகளுக்கும் முக்கியமான ஒரு படிப்பினை. அழுது 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 கண்ணீர் எல்லாம் வத்தும் அளவுக்கு அழுதாங்க. இந்த கட்டத்துல
சில சஹாபாக்கள் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க. அந்த நேரத்தில் தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் சொல்றேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு கெட்ட நடத்தவர்கள் ஒரு பொம்பளைய தரமாட்டான். எந்த நாள் இருந்தாலும் யா ரசூலல்லாஹ், இவங்க பரிசுத்தமானவங்க என்று அடித்து சொல்லுவேன் யா ரசூலல்லாஹ் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை சந்தோஷப்படுத்தினார்கள். இந்த செய்தி அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட காதுக்கு எட்டியது. அப்பவே நியத்து வச்சாங்க, நான் இவருக்கு ஒரு நன்றி வைக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நிலைமையை விளங்கி என் அருமை கணவனாருக்கு இப்படி போய் சொன்னாங்களா, இவங்களுக்கு நான் நன்றி வைப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பிறகு குர்ஆன் ஆயத்து வருகிறது, இறங்குது. இது வந்து அப்பட்டமான பகிரங்கமான பொய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமானவங்க, இவங்க எந்த தப்பு தவறையும் செய்யவில்லை, இவர்கள் மிக பரிசுத்தமானவர்கள் என்று குர்ஆன் ஆயத்து இறங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை வந்து அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க. அது நீண்ட சம்பவம், அது இன்னொரு நாளைக்கு சரித்திரம் சொல்லும் போது சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டாங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இல்முல் கைப கொடுத்திருக்கிறான், மறைவான ஞானத்தை கொடுத்திருக்கிறான். தஜ்ஜால் வரக்கூடிய செய்தி எல்லாம் சொன்னாங்க, கபருக்குள்ள நடக்கிற செய்தி எல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு மனுஷன் சுவர்க்கத்துக்கு முதலாவது மனிதன் இவர்தான், கடைசி மனிதன் இவர்தான், ஜன்னத்துல் பக்கீல மௌத்தானார் இப்படித்தான், இப்படித்தான், மஹ்ஷர் மைதானம், கியாமத்தினுடைய அடையாளம் அனைத்தையும் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவி பரிசுத்தமானவர்களா இல்லையா என்பது தெரியாதா? இவர்கள் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து கொண்டும் ஆயிஷா பரிசுத்தமானவங்க ரலியல்லாஹு அன்ஹா என்று தெரிந்து கொண்டும் அவங்க மௌனமா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய மனைவியை குர்ஆன் புகழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் அவர்கள் பரிசுத்தம் என்று வந்தால்தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும். மனைவி எப்படிப்பட்ட பொம்பளை ஆயிட்டாலும் மாப்பிள்ளைக்கு சுத்தம் தானே. யாராச்சும் ஒருத்தர் மனைவியை பத்தி தப்பா பேசினா நாம எந்த நாளும் அடிச்சு கொள்வோம், சண்டை பிடிப்போம், அது வேற விஷயம். மூணாவதா நீ பேசாதே, ஏத கொஞ்சம் அதை பத்தி எனக்கு சொல்லி தராது என்று வெளியில மனைவியை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இப்பவான ஒரு காலத்துல இது ஹதீஸ்ல வந்திருந்தா, புகாரி முஸ்லிம்ல வந்திருந்தா என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ளை மனைவியிட ஐம்ப மூடித்தான் பேசுவார்கள். மாப்பிள்ளை எப்படியும் மனைவியிட குறை வெளியே காட்ட மாட்டார். இதை நம்ப மாட்டேன், குரல்லையா வந்திருக்கிறது கேட்பார்கள். அதுக்கு இடமில்லாமல் தான் அவர்கள் கல்பால் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமானவங்க, எனவே நீயே அவங்களை பரிசுத்தம் என்று சொல்லும் வரையில் நான் அப்படியே இருந்து விடுகிறேன் என்று இருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 அல்லது 50 நாட்களுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஆயத்து இறங்குகிறது. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வுகளும் அண்டர்ஸ்டாண்டிங். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக போய் சொன்னாங்க. அதை ஞாபகம் வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நன்றி வைத்தார்கள். எனவே நாம் எப்படி வாழ்ந்தாலும், சொந்த வீட்டில் வாழ்ந்தாலும், கூலி வீட்டில் வாழ்ந்தாலும், சொந்த வாகனத்தில் ஓடினாலும், நாம் கூலி வாகனத்தில் ஓடினாலும், எந்த அமைப்பில் பணக்காரனாக வாழ்ந்தாலும் ஏழையாக வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு மௌத்து நிச்சயம். இந்த மௌத்தை எக்காரணம் கொண்டும் யாராலும் நிறுத்த முடியாது. எங்க போய் ஒளிந்தாலும் மௌத்தை நிறுத்த முடியாது. முர்ஷிது துல்லாப் என்ற ஒரு கிதாப், முர்ஷிது துல்லாப் என்ற ஒரு கிதாப் எல்லா மதரசாவும் ஓதுவாங்க. அதுல ஒரு முன்ஷி, ஒரு நஷீதா, அதாவது ஒரு கசீதா ஒன்று வருகிறது மௌத்த பத்தி.
உலகத்துல மனிதனுக்கு தேவையான ஒரு மௌத்தை பற்றி ஒரு ஞானவான் கல்வை வெளிச்சமாக்குவதற்காக ஒரு பைத்து படிக்கிறார்கள், அதை தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த கவிதையில் அந்த மௌத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த பைத்துல அவர்கள் கேட்கிறாங்க, அனசீத யா மகரூர் அன்னக மையித்தூன் ஐகிந்தி அன்னக பில் மகாபிரி நாஸிலூன். அனசீத யா மகரூர், அதை மறந்தவனே. எதை மறந்தவன்? மௌத்த மறந்தவன். அனசீத்தையா மகரூர், மகரூர் என்பது மறந்தவனே என்ற மீனிங் அல்ல, மறந்து கெட்டவனே என்று தமிழ்ல சொல்லுவார். அதாவது எந்த நாளும் மௌத்த பார்க்கிறாய், ஓட கையால வைய கடக்கிறாய், நீயே குளிப்பாற்றாய், கேள்விப்படுகிறாய், தெரிஞ்சு கொண்டும் மௌத்தே இல்லாத மாதிரி மறந்து வாழ்றாயே, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாயே, மருந்து கெட்டவனே. உனக்கு தெரியாதா? ஐ திங்க் தி அன்னக பில் மகாபிரி நாஸிலு, ஒரு நாள் வரும் உன்னை கபரிலே வைப்பார்கள், கபரிலே இறக்கப்படுவாய். இந்த காலையில வருஷப்படுத்து பார்த்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், குட் மார்னிங், ஜும்மா முபாரக்கா தெரியாது. இந்த எல்லாரும் போன்ல வருது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்ப மௌத்த கேட்டு கேட்டு புடிச்சு போச்சு. இன்னா லில்லாஹி சொல்றது பார்க்கவே இன்னா லில்லாஹி ஒரு தட்டு. மௌத்துக்கு பயம் இல்ல, இன்னா லில்லாஹிக்கு பயம் இல்ல, லெவலுக்கு போயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் 2-3 மணித்தியாளர்கள் போனோம் கேள்விப்படுது இன்னாலும் மௌத்தா. அப்படியா? பார்த்தா இவருடைய குடும்பத்துல நெருக்கமாக ஒருத்தர் மெசேஜ் தான் அவருக்கு வந்து 6 மணிக்கு. அவர் அதை பார்க்கலையே, அடிக்கடி மௌத்து வருது. ஒரு நாள் வரும் நம்மள போன்ல இருந்து போகும், இவர் மௌத்தாகிட்டார். அந்த நாள் வர முன்பு நாம மற்றவர்களோட மௌத்து செய்தியை கேட்டு ஈமானை பலவந்தப்படுத்த நாம முயற்சி எடுக்கணும். ஐக்கின் அன்னக பில் மகாபிரி நாஸிலு, நீ ஒரு நாளைக்கு கபர்ல இறக்கப்படுவாய். அன்றைய தினம் வந்தால் அது இரவோ பகலோ மழையோ வெயிலோ முழு குடும்பத்தை விட்டுட்டு நீ மௌத்தாகி கபர்ல அடக்கப்படுவாய். உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள், அம்மா அத்தா எவ்வளவு கதறினாலும் கத்தினாலும் கெஞ்சினாலும் இந்த உலகத்துல வச்சு கொண்டிருக்க மாட்டாங்க. تبلى وتفنى والخلائق للفناء. تبلى உடைய கவர்ல கொண்டு போய் வச்ச பிறகு அங்க பூச்சி புழுக்கள் எல்லாம் இருக்கின்றன. وتفنى உடைய வந்து கடிக்கும், கொத்தும், குளரும், உன்னை இல்லாமல் ஆக்கிடும். உன்னை சடைய அது கடிக்கும், நீ முள்ளு தோலுமாக்கப்படுவாய். தபுனா தபுனா. நபிமார்கள், சித்தியீங்கள், சுகதாக்கள், வலிமார்களுடைய உடம்ப மண் சாப்பிடாது, பூச்சி புழுக்கள் சாப்பிடாது, அது அப்படியே இருக்கும். 100, 1000, 2000, 10,000 வருஷம் போனாலும் அவங்கள கதை விடுவோம். நாம பேசுறது நம்மளை போல சாதாரண மனிதரை பத்தி. தபுனா தபுனா வல் கலாயிகு லில் ஃபனா. படைப்புகள் அனைத்தும் அழித்து போகக்கூடியது, எல்லாம் அழித்து போயிடும். ஒன்றுமே மிஞ்சாது, ஒன்றுமே மிஞ்சாது. உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய புழுகள் எல்லாம் வெளியில வந்து மௌத்தை உங்களை அடக்கி 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்களுக்கு பிறகு வயிறெல்லாம் வடிக்கப்பட்டு நீ அந்த புழுக்களாலே சாப்பிடப்படுவாய். தபுலாவ தபுலா. அந்த நேரத்தில் உன்னுடைய பதவியோ, உன்னுடைய பணமோ, சேர்த்து வைத்த நகைநட்டுகளோ, நண்பர்களோ, அம்மா அத்தாரோ, குடும்பத்தார்களோ, அண்டை வீட்டார்களோ, டாக்டர்மார்களோ யாரும் வரமாட்டார்கள். இது உலக வளமை, உலக நியதி, எல்லோருக்கும் உள்ளது, நடந்தே தீரும். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
நான் என் மனைவியோட வச்சிருக்கிற இறக்கத்துக்கு, நான் என் மனைவியோட வச்சிருக்கிற பாசத்துக்கு எல்லாரும் மழையில போல இரவு நேரத்துல 10 மணிக்கு 11 மணிக்கு கொண்டு போய் அடக்கினதுக்கு ஏத மனைவியை அடக்க நான் விடுவேனா? விடமாட்டேன் என்று எந்த கணவனாவது 2 நாள் மனைவியை வச்சுக்கொண்டு இருந்த சத்திரம் வைக்காம உட்கார்ந்த பிறகு எந்த மனைவியாவது கணவரை வைத்துக் கொண்டிருந்த சத்திரம் இருக்கிறதா? எந்த அம்மா அத்தாவது பிள்ளைகளை, எந்த பிள்ளையாவது அம்மா அத்தாவை அடக்கம் செய்யாம வீட்டில் வைத்துக் கொண்டிருந்த சரித்திரம் இருக்கிறதா? இல்லை. காரணம், உங்களால முடியாதுன்னா போலீஸால கொண்டு அடக்குவாங்க. 24 மணி நேரம் தாண்டினா துர்நாற்றம் வீசும். உடம்புக்கு வெளியில அழுக்கு, வருஷம் எடுக்கல என்றால் உடம்புல துர்நாற்றம், வியர்வை வந்து விட்டால் உடம்பில் துர்நாற்றம், சுமந்து கொண்டிருப்பதெல்லாம் மலம் ஜலம், போய் குந்தினம் என்றால் மலம் ஜலம். இப்படிப்பட்ட பொய் உலகத்தில், அழிந்து போகும் இந்த உலகத்தில், மௌத்து நிச்சயமாக்கப்பட்ட இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வை மறந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்து வாழக்கூடாது. இப்ப இந்த பைத்தெல்லாம் படிச்சுட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதிலிஹி ஹாதல் ஐஷி யஃபரஹு ஆகிலு. மௌத்து நிச்சயம் என்று நீ அறிஞ்ச பிறகு, உன்னை கபர்ல இறக்குவாங்க என்று அறிஞ்ச பிறகு, கபரில் உள்ள பூச்சி முழுக்கள், உன் உடம்புக்குள்ள இருக்கிற பூச்சி முழுக்கள் 10-15 நாட்களுக்குள்ள உன் சதைகளை எல்லாம் சாப்பிடுவது நீ அறிந்த பிறகு, உன்னுடைய கபர் புறவு அழிந்து போகும், இட்டு போகும் என்று அறிந்த பிறகு, இப்படிப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்ட பொய்யான உலகத்தில்தான் வாழ்றேன் என்று அறிந்த பிறகு ஒரு மனுஷன் சந்தோஷப்படுவாரா? ஒரு புத்திசாலிக்கு சந்தோஷப்படுவா? இந்த உலகம் அற்றானது என்பதை விளங்க இப்லீஸ் விடமாட்டான். துனியாவுடைய ஆசாபாசங்கள் விடமாட்டாது, நஃப்ஸ் விடமாட்டாது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஃப்ஸை கொலை செய், நஃப்ஸை அப்படியே அப்புறப்படுத்து, நஃப்ஸுக்கு மாற்றம் செய். திங்கள் வியாழன் நோன்பு பிடித்தாவது நஃப்ஸுக்கு மாற்றம் செய். அல்லாஹ்வுடைய கலாக்கள், அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ் தந்த அருட்கொடைகள், இவைகளை நினைத்து படைத்த ரப்பை நாம் மறக்காமல் ரப்புக்கு நன்றி செலுத்தி வாழ்வதுதான் உலக வாழ்க்கை. இன்றைக்கு பாருங்க, அதிகமான குடும்பத்தார்கள்ல இன்றைக்கு நிறைய பிரிவினைகள், நிறைய சிக்கல்கள். சின்ன காரணம், கணவன் மனைவிமார்களுக்கு இடையில் 1000 பிரச்சனைகள். பிரச்சனையுடைய ஆரம்பத்தை எடுத்து பார்த்தா சின்ன விஷயம், அது வாய் தக்க குதர்க்கங்கள் மூலமாகவே அது பெருசாகிவிட்டது. கெட்ட எண்ணங்கள், கோல் சொன்ன அதை கேட்டுக்கொள்வோம், தீர விசாரிக்க மாட்டோம். உங்களுக்கு தெரியும், சில லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு சொல்லக்கூடிய உபதேசம், யாராவது ஒருத்தர் ஒரு 2 கண்ணும் புடுங்கப்பட்ட நிலையில், கண் 2 புடுங்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது நரம்புல, உங்களுக்கு வந்து லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனே, எனக்கு நீல செலுத்துங்க, இன்னாரு எங்க 2 கண்ணை புடுங்கிட்டான் என்று கண் புடுங்கப்பட்ட கண்ணை உங்களுக்கு காட்டினாலும் கண்ணை புடுங்கினவனுக்கிட்ட ஏன் புடுங்கினா என்று கேட்காம தீர்ப்பு கொடுக்காது. இவன் அம்மா அத்தாவை கொண்டிருந்தா கோபத்துல ஒன்றுமே விளக்காம தெரியாதனமாக நடந்திருந்தா அங்க என்ன நடந்தது என்று பார்க்கணும். இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைக்கு காரணம் கோபத்தின் காரணமாக, வைராக்கியத்தின் காரணமாக, பொறாமையின் காரணமாக போட்டு கொடுக்கிறது.
கோல்காரருக்கு நல்ல நிறுவனம் இருக்கு, சொன்னா நம்புற மாதிரி சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணது யார்கிட்ட சொல்றது நல்ல ஒரு செய்தி வந்து வருவாங்க. இவர் அதை நல்ல ஒரு சாப்பாடு பார்த்தீங்களா, வாங்க உட்கார டீ எல்லாம் கொடுத்து உட்கார வச்சு கேட்கிறார். அவர் பழைய 10 வருஷத்துக்கு கோபதாவங்க எல்லாத்தையும் வச்சு கட்டு கதையை போட்டு மனைவியை பத்தியோ அக்காவை பத்தியோ பாத்தரை பத்தியோ அண்ணனை பத்தியோ அப்பா அக்காவை பத்தியோ போட்டாருன்னு சொன்னா 2-3 கருப்பு புள்ளி விழுந்துடும், உடனே தெரிய மாட்டாங்க. அங்கிருந்து வெறுப்பு ஆரம்பிச்சு. யாராவது கோல் சொல்பவர்கள் வந்தால் உங்ககிட்ட சொன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், அவர்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களோட பெயரை சொல்லி கேட்பேன் எந்த விஷயம், அவன் பேரை கொடுக்க வேணாம், அல்லாஹ் அவ போயிட்டு வா. என்ன ஒளிச்சி மறைச்சி வாழீங்க? ஏன் இந்த செய்தி எதுக்கிட்ட சொல்றீங்க? இல்ல நான் கோல் செல்ல உங்களுடைய இறக்கத்துக்கு செல்றேன். என்னுடைய இறக்கத்துக்கு எவ்வளவு வேலை நீங்க செய்யறதுக்கு? இதுதான குடும்பம் பிரிக்கிறதா என்னுடைய இறக்கம்? யார் எவரு என்னத்தை சொன்னாலும் நான் யோசித்தோம், என் மனைவியால் என் கணவன் யார் அல்லாஹ் நம்மளை சேர்த்து வச்சான். 2 பிள்ளையை பெற்றெடுத்துட்டோம், 2 பிள்ளையை பெற்றெடுக்கிற அளவுக்கு நெருங்கிட்டோம், 4 பிள்ளையை பெற்றுட்டோம், 3 பிள்ளையை பெற்றுட்டோம். இன்னொரு பெண்ணை பார்க்கிறது ஹராம், பார்த்து ரசிக்கிறது ஹராம், தொடுவது ஹராம், அனுபவிக்கிறது ஹராம். ஆனால் கணவன் மனைவிக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற அளவுக்கு அல்லாவே ஹலாலாக்கி கொடுத்தான். உள்ள குட்டி எல்லாம் பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஈகோ, நான் என்று இவர் சொல்ற, நான் என்று அவங்க சொல்றாங்க. என்ன பிரச்சனை? மன்னிக்கிறது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை. மன்னிக்கிறதுக்கு தெரியாது சொன்ன வாழ முடியாது, விட்டுக் கொடுக்க தெரியாத வாழ முடியாது. பொறுமை இல்லாதவர்கள் மையத்தாகிறது நல்லது. இஸ்லாத்துல 90% பொறுமைதான், இஸ்லாத்துல 90% பொறுமைதான். அதனாலதான் பொறுமையை படிச்சு கொடுக்கிறதுக்காக பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல ஹஜ் உம்ராவை வாஜிபாக்கினார். ஏழைகளுக்கு ஹஜ் கிடையாது, நடுத்தரமானவர்களுக்கு ஹஜ் கிடையாது, ஒரு வீடு ஒரு வாகனம் ஒரு கடை உள்ளவர்களுக்கு ஹஜ் கிடையாது. அதுக்காக நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டாப்பா, எனக்கு ஒரு வீடு தான் ஹஜ் இல்ல அப்படியா? இல்ல, ஒரு குடும்பத்தை பாருங்க. ஒரு கடையால 10 கடையில வழக்கத்தெல்லாம் செய்கிறார, ஒரு வாகனத்தால 10 கடையை சம்பாதிக்கிற அளவுக்கு சிறப்பு அளவுக்கு ரொம்ப வருதா? வழக்கத்தை ஹஜ் செய்யுங்க, ஹஜ் வாஜிபாகிடும். ஆனா நடுத்தரமானவருக்கு வேலைகளுக்கு ஹஜ் கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொந்த வீடு வாசல் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு மிஸ்கீனாக வக்கீலாக ஏழையாக ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு சாப்பிட்டதுக்கு வசதி இல்லாம அலைஞ்சி அவங்க துணியாவிலேயே சுவர்க்கத்தை அனுபவிச்சுட்டாங்க, படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டாங்க. ஆனா பணக்காரர்கள், பணத்தில் விளக்கக்கூடியவர்கள், பணத்தில் செல்வத்தில் மூழ்கியவர்களுக்கு அவர்களுக்கு பெருமை இருக்கிறார், தப்பெருமை இருக்கிறார், நான் என்ற மமதை இருக்கிறார். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். அதனால அல்லாஹ் வற்புறுத்தி வர வைக்கிறார். வர வச்சு குரூப்பாக வர வச்சு அந்த இடத்துல மீனா அரபா முஸ்தலிஃபாவில் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். அந்த லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஜனத்தொகைக்குள்ளே பொறுமை என்றால் என்ன? நீ இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு வேணுமா? உடனே ஹாட் வாட்டரை போட்டாச்சு, சுடுதண்ணியில ஒரு வருஷம் எடுத்தாச்சு, டியோட்ரண்ட பூசியாச்சு, அதுக்கப்புறம் பாடி ஸ்ப்ரே அடிச்சாச்சு. நான் எனக்கிட்ட நாட்டம் இல்லை. அல்லாஹ் தந்த தண்ணி இல்லையா நான் நஜீஸ். அல்லாஹ் தந்த இந்த ஆர்டிபிஷியல் பர்ஃபியூம்ஸ் இல்லையா நான் நஜீஸ். எங்க உடம்புக்கு வெளியிலும் நஜீஸ். படுத்து எழுப்பினா வாய் திறந்து மனைவியோடு பேச முடியாது நஜீஸ். படுத்து எழுப்பினா கண்ணை காட்ட முடியாது, கண்ணாடியை பார்த்துட்டு தான் கண்ணில் ஏதாவது இருக்கிறாரு பார்த்துட்டு தான் போய் ஒருத்தர் சந்திக்கணும். எச்சிவாயோட, அதாவது எச்சிவாய் சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில், இங்க என்ன சொல்லுவோம் இல்லையா? அதேதானா? சரி,
பேச மாட்டோம். மனைவி கணவனுக்கு பேச மாட்டார், கணவன் மனைவிக்கு பேச மாட்டார். சாப்பிடக்கூடிய அனைத்துமே நஜீஸாகத்தான் திரும்பி வரும். உடம்பே நஜீஸ் தான், எண்ணங்களும் நஜீஸ் தான், உலகமே நஜீஸ் தான். இந்த உலகத்தில் நாம சுவர்க்கவாதிகளாக வாழ்வது எப்படி? ஈமானின் மூலம், இஸ்லாத்தின் மூலம், இஹ்சானின் மூலம், நல்லெண்ணத்தின் மூலம். மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும், நல்லதை நினைக்கணும், யாரை பற்றி தப்பெண்ணம் வைக்கக்கூடாது. இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேரப்புள்ள, அவங்கள மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள மகன் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள மகன் சையதுனா அலி ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள மகன் சையதுனா முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள மகன் சையதுனா ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாரும் ஜன்னத்துல் பக்கீல பக்கத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு உட்பட இந்த இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா முனவ்வராவில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்தவர்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரன். அள்ளி அள்ளி வழங்குவாங்க. குடும்பத்தை பார்ப்பாங்க, குடும்பத்தின் வெளியில் உள்ளவர்களை பார்ப்பாங்க. மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஒன்று வச்சிருந்தாங்க. இல்முடைய உலமாக்களுக்கு ஓதி கொடுத்தாங்க. ஜாபர் சாதிக் நாயகன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹனபி மذஹபுடைய இஸ்தாபகர் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனா முனவ்வராவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பேரப்புள்ள ஜாபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. மிகப்பெரிய கராமத் எல்லாம் இருக்கிறார். மிகப்பெரிய ஞானம் எல்லாம் கொட்டுதான். வாயை திறந்தால் ஞானம் விஸ்டம் வந்து கொண்டே இருக்கிறார். மிகப்பெரிய இல்மு கடல் என்பதனால் அவங்களை போய் சந்திக்கணும் என்று நேரம் எடுத்து அப்பாயின்மெண்ட் எடுத்து போய் சந்திச்சு பேசி கலைச்சு 2 வருஷம் பழகினாங்க. அபூ ஹனீஃபா இமாமோட. யாரு? இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா. இவங்க போய் பேசி கலைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இமாம் ஜாபர் சாதிக் நாயகம் அவங்க கேட்கிறாங்க, அபூ ஹனீஃபா இமாம், எனக்கு உங்ககிட்ட இருக்கிற என்ன சரி இல்மு இருந்தா எனக்கு சொல்லித்தாங்களே. நாம தானே பெரிய மனுஷன், நாம எங்க சரி இல்ம படிச்சுட்டு வந்தா மற்ற உலமாக்கள் எல்லாம் தலை குறைஞ்சவங்க, நான் தான் மிகப்பெரிய இல்மாலி என்று நாம தான் அப்படி நினைப்போம். ஆனா இமாம்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. கடைசி இவங்க கேட்ட உடனே இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னா, சரி இப்ப நீங்க குர்ஆனுடைய இல்மோட இருக்கிறீங்க, குர்ஆனுக்கு சட்ட திட்டங்கள் எல்லாம் வகுக்கிறீங்க. ஆனா நாம கொஞ்சம் மாரிஃபாவுடைய லைன்ல, ஹகீகத்துடைய லைன்ல அல்லாஹ் தஆலா சில விஸ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல உள்ளவங்க. அப்படி இப்படி சொன்னாங்க சில விஷயங்கள். நானும் எனக்கும் அது கொஞ்சம் நான் அறிஞ்சு கொண்டா நல்லா இருந்துச்சுமேன்னு கேட்டான். பிறகுதான் இமாம் ஜாபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா, இந்த வாய்க்கு இமாம் ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களா, தொழுகை சிறந்ததா நோன்பு சிறந்ததான்னு கேட்டாங்க. தொழுகை முதலாவது கடமை, கலிமாவுக்கு அப்புறம் தொழுகை. 2வது நோன்பு, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம். தொழுகை சிறந்ததா நோன்பு சிறந்ததா என்று அபூ ஹனீஃபா இமாம் யோசிச்சு போட்டு, எல்லா வணக்கங்களும் ஃபர்துகளும் பூமியில கடமையாக்கப்பட்டது. ஜகாத்து, நோன்பு, ஹஜ்ஜி, தொழுகை மேராஜில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சித்ரத்துல் முன்தஹா தாண்டி அதுக்கு மேல போய் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வானலோகத்துல கையில கொடுத்த பரிசுதான் தொழுகை. தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் கிடையாது. முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கு உள்ள வித்தியாசமே இங்க தொழுகைதான் என்றெல்லாம் யோசிச்சு இவங்க சொன்னாங்க, தொழுகைதான் முக்கியம். அப்ப இமாம் ஜாபர் சாதிக் கேட்டாங்களா, அப்படி என்றால் பெண்கள் துப்புரவு இல்லாத காலத்துல விட்ட தொழுகையை கலா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா விட்ட நோன்பை கலா செய்யணுமே, இப்ப அது முக்கியம் என்று கேட்டாங்க. ஆஹா, இப்படி போதாக்க. அதற்கு பிறகு இப்படி பல கேள்விகள், நூற்றுக்கணக்கான கேள்விகள் கேட்டாங்க. பிறகு இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்க,
நீங்களே சொல்லுங்க. அவனுக்கு பதில சொல்ல விட்டான். ஞானம் எடுத்தெடுத்து போட்டான் அல்லாஹ்வுடைய ரகசியங்களை. அதுல ஒன்றுதான் இந்த கண். இந்த கண் ஒவ்வொருத்தரும் இந்த கண்ணுல கருப்பு பார்வை நிற்கிது, வெள்ளை அப்படித்தான் கருப்பு. நாம இடது பக்கத்தை பார்த்தோம்னா அந்த ரெண்டு கருப்பும் அப்படியே இடது பக்கத்துக்கு வரணும். அப்படித்தான் பார்த்தேன். இங்களை பார்த்த பிறகு வலது கண்ணில் உள்ள இந்த இடத்துல இப்படி கண்ணில் வச்சா தண்ணி மட்டும் செஞ்சு பாருங்க. இது என்ன தண்ணி கேட்டாங்க. இவ்வளவு நல்லா யோசிக்க வேண்டிய இது என்ன தண்ணி நீங்களே சொல்லுங்க. அதுக்கு சொன்னாங்களா அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய நிஅமத் கண்களை சும்மா வச்சு இல்ல, தண்ணீரை தான் மிதக்க வச்சிருக்கிறான். ரெண்டு ஜில்போல் சொல்லுவோமே அந்த மாதிரி. அப்பதான் இந்த கண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது நாம கண்ணை உடனடியாக பொத்திக் கொள்ளலாம். ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கணும்னா அங்கே திருப்பி ரவுண்ட் சுத்தலாம். இந்த ரவுண்ட் சுத்துறதெல்லாம் தண்ணி இருக்கும் காரணத்தாலதான். உதாரணமா ரோலம் ரோலம் பாதிக்கிறது, அது உள்ள தண்ணி இருக்குது, மனம் நறுமணம் இருக்குது. அத இருக்க டைட்டா இருந்தாலும் தண்ணி பட 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 நாம இப்படி உருட்டும் போது அது உருளுகிறது. எனவே அந்த தண்ணி மட்டும் இல்லை என்றால் கண்ணை இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் பார்த்தாலும் நோகும், அசைக்க முடியாது. பிறகு கேட்டாங்கன்னா இந்த உமிழ்நீர் இருக்குல்ல, உமிழ்நீர், இந்த உமிழ்நீர் எங்களை வருது கேட்டாங்க. உமிழ்நீர் எங்களை வருது தொண்டக்குழியாலையா அல்லது சக்கப்பதற்குள்ளாலையா அல்லது உதவிகளாலையா? இந்த உமிழ்நீரை அல்லாஹ் ஏன் வாயில் வைத்திருக்கிறார்? இப்ப நாம பேசிக்கிறோம், பேச பேச எங்களே உமிழ்நீர் சேரவே இல்லையா? சிலவங்க பேசும்போது முன்னால் நிற்க முடியாது, உமிழ்நீர் தேய்க்கும். இவர் சேர்க்கிறாரா இல்ல பைப் போய் கொண்டிருக்கா? எங்கல ஒருத்தர் என்ன செய்யறாரு, அப்படியே ருக்குல போன மாதிரி வாயை திறந்துகிட்டு ஆண்டு மட்டும் சொல்லிட்டு இருந்தால் 5 நிமிஷத்துக்குள்ள வாயை வடியுமா இல்லையா? அது கிடையாது. யார் சேர்த்து வச்சா? சில பிள்ளைங்க தூங்குறாங்க, தலையில எல்லாம் வடிப்போடு உமிழ்நீர். அது நல்லதா கெட்டதான்னு பார்ப்போம். இது என்ன கேட்டாங்க, நீங்களே சொல்லுங்க. இது என்ன தெரியுமா? உங்களோட நாக்குக்கு கீழே அல்லாஹ் தஆலா ஒரு நரம்பை வைத்திருக்கிறார். இந்த நரம்பும் அதுல வேலை வேற ஒன்றும் இல்லை, தண்ணீரை சுரந்து கொண்டே இருக்கும். என்ன காரணம்? அது என்ன காரணம் என்றால் ஒரு ஏதாவது ஒரு பிஸ்கட் அல்லது இறைச்சி துண்டு இதை நீங்க எடுத்து சப்பினா சொல்றீங்க, சப்பினா அது ஒரு 10-15 செகண்ட்ல இந்த நாக்குக்கு கீழால அந்த நரம்பால வரக்கூடிய தண்ணியோட சேர்ந்து அதை அப்படியே சாஃப்ட் ஆக்கினால்தான் விழுங்கலாம், இல்லாவிட்டா விழுங்க முடியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய நியமத்து. இதை எப்போது சிந்திச்சோம். ஒரு பிஸ்கட் எடுத்து உமிழ்நீர் இல்லை என்று சொன்ன அந்த பிஸ்கட்டை வாயில போட்டு சப்ப 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 அது அப்படியே பிஸ்கட்டாகத்தான் இருக்கும். எப்ப தண்ணி ஆகுது, இந்த உமிழ்நீரோடு சேரும். ஸ்ரீலங்காவில் கலகாரி ஹோட்டல்ல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக இருந்தால் மிஸ்டர் நாரூப் என்றொருத்தர். அவர் இந்தியா பெங்களூரை சேர்ந்தவர். 25 வருஷத்துக்கு முன்னால நான் ஓதின மதரசாவுக்கு அவர் மாதம் 2000 ரூபாய் தந்து கொண்டிருந்தார். அடிக்கடி அவரை போய் பார்த்தேன். அந்த நேரம் நான் குழுக்கள் இல்லை, குழுப்பே எனக்கு தெரியாது. அவரும் கம்பத்திலிருந்து வருவோம் போவோம் மாசம் அவங்க மதரசாவுக்கு தருவாங்க. திடீரென்று ஆளை காணும்.
செக்ரட்டரி ஒரு பெண்மணி அவங்க என்ன செஞ்சாங்க, மதரசால அக்கௌண்ட் நம்பரை கேட்டு 2000 ரூபாய் மாசம் மாசம் போட்டார். அவரை எங்க சொல்றாங்க. அந்த டைம் ஹேண்ட் போன் ஒன்றும் கிடையாது. திடீரென்று மதரசாவுக்கு ஒரு கால் வருது. அழகி போகலாமா, ஓ நான் கொழும்புக்கு வந்திருக்கிறேன், மாவூர் பேசுறேன், பெங்களூர், அவசரமா வந்து என்ன பாருங்க. 30 வருஷம் இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்தா நான் அன்று பார்த்த மாணவர்கள் அது பெரிய பணக்காரன். ரொம்ப ஒல்லியாகி முடியெல்லாம் போய் அவர் பேசுறதுக்கு கஷ்டப்படுகிறார். உங்களுக்கு இந்த சில விஷயங்களை தன்னை தனியாக ஒண்டியா பேசணும். என்ன விஷயம்? எனக்கு கேன்சர் நோய் வந்துருச்சு. நான் உங்களுக்கு எத்தி வைக்கிற காரணம் என்னவென்று சொன்னா, இத நீங்க மக்களுக்கு உங்களால் முடியுமான அளவுக்கு எத்தி வைங்க, நான் பெர்மிஷன் தரேன். என்ன விஷயம்? எனக்கு கேன்சர் வந்தது எங்க தெரியுமா? என் தொண்டையில கேன்சர் வந்தது. இதுக்கு டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு போனா டாக்டர் சொல்லிட்டா இதுக்கு மெஷின்ல இன்ஜெக்ஷன் செய்யணும். ஆனால் உங்களோட கழுத்துக்கு மேல கண், மூக்கு, சுவர் அல்லது கால் கேட்கிறது, மூளை ஏதாவது ஒரு நேரத்தை எடுபட்டது என்ன தெரியாது. சைடு எஃபெக்டின் மூலம் கழுத்துக்கு மேல ஏதாவது ஒன்று நீங்க இழக்க வேண்டி வரும். எனக்கு கஷ்டம் தாங்க இல்லாம, நோயில தாங்க இல்லாம நான் ஆபரேஷனுக்கு எக்ரியாகி லெட்டர் எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு பயம், நினைவு வந்தது. எனஸ்தடி பண்றாங்க தானே, நினைவு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கண் தெரியுது, காது கேட்குது, பேசலாம். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா என்னுடைய நாக்கெல்லாம் காஞ்சி, வாயெல்லாம் ஒட்டுகிறது. உதவி ஒன்று கொண்டு பட்டா கம் கம் பூசினா கம் பட்டா எப்படி ஒட்டுமோ 2 உதவிகள் ஒட்டுகிறது. நாம் என்ன செய்வோம்? உதவி காய்வோம், என்ன செய்வோம்? தருவோம், இப்படி எண்ணுவோம், இப்படி எண்ணுவோம். அந்த உமிழ் நீரை படத்தி பட 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 அந்த உதவி சொட்டா காய்ந்து பழைய காலத்து கூடை ஓடு அப்படி உதாரணம் சொல்றார். கூடையுடைய ஓடு அந்த மாதிரி 2 உதவிகளும் காய்ந்து நான் தண்ணி எடுத்து ஊற்றினால்தான் பழையபடி நான் எப்படி முன்பு உமிழ் நீரோடு இருந்தேனோ அந்த நிலை வருகிறது. எனக்கு இப்ப எதுவும் சாப்பிட முடியாது. தண்ணீரை ஊற்றணும், ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு அதை சப்பி அந்த தண்ணியோட தான் குடிக்கணும். இப்ப என்னுடைய தொண்டையில் இருந்து அந்த தண்ணீரை ஊற்றெடுத்து வெளியாகக்கூடிய அந்த நரம்பு செத்துவிட்டது. இதுதான் எனக்கு இருக்கிற ஆக பெரிய பிரச்சனை. ரொம்ப கஷ்டப்படுறேன். இவ்வளவு காலம் எனக்கு இப்ப 60 வயசு ஆகுது. ஆனால் என் பழைய காலம் 60 வயசு ஆகுது. இன்று வரையில் அல்லாஹ்வுடைய இந்த நேமத்தை பற்றி நான் நினைச்சு கூட பார்க்கவில்லை. ஆனால் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏதோ வாலிப வயதில் நான் அதிகமான பாவம் செஞ்சிருக்கிறேன். நான் ஹோட்டலில் வேலை செய்ததனால் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன். அல்லாஹ் இங்க என்ன தண்டிச்சு அவன் கபரையாவது நிம்மதியாக வாழ வைப்பானாக எனக்கு துவா செய்யுங்க என்று இதை சொல்லிட்டு இதை என்ற பெயரை சொல்லி உங்களுக்கு வெளியில சொல்லலாம் என்று அனுமதி தந்தார்கள். கண்ணியமான சீரர்களே, அல்லாஹ் தந்த நியமத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வைத்தவுது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, மத்திரவே முடியாது. அல்லாஹ் நியமத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மத்திர முடியாது. உங்களால எவ்வளவு பார்த்தாலும் மத்திர முடியாது. அந்த நியமத்தில் மிகப்பெரிய நியமத்து அல்லாஹ் தான். அதுல ஒரு நியமத்து கணவன், அதுல ஒரு நியமத்து மனைவி.
நம்ம பிரிச்சு பிரிச்சு மனுஷனுக்கு காட்டுறதுக்காக கல்யாண வீட்டுக்கு போனாலும், கந்தூரி வீட்டுக்கு போனாலும், பஜாருக்கு போனாலும் ஜோடி ஜோடியா போறோம். ஆனா கல்வியில ஒத்துமை இருக்கிறா, கல்வியில முகப்பத்து இருக்கிறா, மன்னிக்கிற தன்மை இருக்கிறா, கிடைச்சிருக்கிற வாழ்க்கை ஒன்று ஒன்று அதை சந்தோஷமா வாழுங்க. விட்டு கொடுத்து மன்னித்து மன்னிப்பு கேட்டு அடக்கமா அன்பா பாசமா வாழுங்க. திடீரென்று மௌத்து வரலாம். அதுக்கு பிறகு அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி சுவர்ல போய் தலையை அடியடியை அடிச்சு தலையும் வலிச்சு சுவரும் வலிச்சாலும் உயிர் வராது. உயிரோடு இருக்கும் போதுதான் மக்களை கண்ணியப்படுத்தணும், அண்டை வீட்டார்களும் கண்ணியப்படுத்தணும். அடுத்த விட்டு மனுஷன், அடுத்த விட்டு பொம்பளை எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நாம நல்லவர்களாக வாழணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அண்டை வீட்டார்களை பத்தி எனக்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்ன அமைப்புல நான் பயந்துட்டு இந்துக்கள் ஒருத்தர் நோட்டாக அடுத்த வீட்டுக்கும் சொந்த பிரிச்சு கொடுக்க வேண்டுமோ என்று பயந்துட்டேன். அவருக்கு அடுத்த வீட்டு மனுஷன் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் நீ மன்னிச்சு வாழு, விட்டு கொடுத்து வாழு, சிறப்பான முறையில மௌத்தாகிறதுக்குள்ள வழிய பாரு. யாரையும் கண்ணியப்படுத்தாமல் இருக்கக்கூடாது, தரம் பார்த்து நடக்க கூடாது. ஏழைகள் தான் கபர் தோன்றாங்க, ஆளுங்கள் கபர் தோன்றதில்லை, டாக்டர்கள் கபர் தோன்றதில்லை, நிர்வாகிகள் கபர் தோன்றதில்லை, டீச்சர்மார் கபர் தோன்றதில்லை, வியாபாரிமார்கள், ஜெனரல் மேனேஜர்மார், பிசினஸ்மேன் கபர் தோன்ற மாட்டாங்க, ஏழைகள் தான். அந்த ஏழை நேற்று வந்து எனக்கு ஒரு 200 வெள்ளிட்டாங்க, என் மனைவிக்கு பிரச்சனை, என் அத்தாக்கு பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை, மருந்து வாங்கணும், அப்படி செய்யணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கெஞ்சா. ஆனா இவருக்கு தெரியா பெரும் கொண்ட கோடீஸ்வரர் நாளைக்கு இந்த கமலை தோன்றுபவன் இவன் தான் என்று அவருக்கு தெரியாது. அந்த ஜனாதாவை சத்துக்கு தூக்கி கொண்டு போறது மேலே இருந்தால் குடும்பத்தில் உள்ளவங்க 1-2 பேர் தான். கவன் செய்வது வந்து அல்லது ஒரு ஆடி, அந்த ஆடி பல தடவை வந்திருப்பார், பல உதவிகளை கேட்டு. அந்த முவாத்தி பல தடவை கஷ்டப்படுகிறார். பள்ளிவாசலுக்கு முவாத்தி தேவை என்று பேப்பர்ல போட்டுருவோம். இவர் ஆரம்பத்தில் 30 வருஷமா இருந்தார்தான். ஆனா இப்ப அவங்க 12 போச்சு. இப்ப அவர் ஐயா அப்படி இப்படி தேட்டனமோ எல்லாம் பறிச்சு அவரை சீரழிச்சு பேப்பர்ல போட்டு அவர் தள்ளியாச்சு. கேட்டா அவர் சொல்ல முஸ்லிம்களுடைய நிலை இன்று முஅத்தின்களுக்கு ஒரு பென்ஷன் இருக்கிறதா? 4 குமர் பிள்ளையோட பள்ளியால் விளக்கப்படுகிறார். மூத்த குமர் பிள்ளைக்கு 29 வயசு, 2வது குமர் பிள்ளைக்கு 26 வயசு, 3வது குமர் பிள்ளைக்கு 22 வயசு, அடுத்த பிள்ளைக்கு 20 வயசு. இவர் எடுத்த சம்பளம் அவருக்கு செலவுக்கு மட்டும்தான் போதும். ஊர்ல தரவந்தர்கள் கிட்ட போய் வாய் திறந்தா வெளியில செய்தி போயிடும். நிர்வாகத்துக்கு கேள்வி பயத்தே கடனாளியாரா? அந்த கடைக்கு இவ்வளவு கொடுக்கணும், இந்த பாமசிக்கு இவ்வளவு கொடுக்கணும், அங்க இவ்வளவு கொடுக்கணும், மாமாக்கு இவ்வளவு கொடுக்கணும், சாச்சாக்கு இவ்வளவு கொடுக்கணும், மருத்துவருக்கு இவ்வளவு கொடுக்கணும். இப்ப நோட்டீஸ் வந்துச்சு பள்ளியான விளக்குறதுக்கு. எந்த பென்ஷன் அமைப்பு இருக்கிறா? என்ன சரி இபிஎஃப் போல இருக்கிறா? உலமாக்கள் இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஓடி கொடுக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு இல்ம பரிசு கொடுக்கிறாங்க. நிக்காக நடத்துறதுக்கு ஆளின் தேவை, அதே போல ஓடி கொடுக்கிறதுக்கு ஆளின் தேவை, குத்துபாவுக்கு ஆளின் தேவை, ஜனாதா பதிவிக்கிறதுக்கு ஆளின் தேவை, மைய கடக்கிறதுக்கு ஆளின் தேவை. இந்த உலமாக்களை நீங்க மலேசியாவை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் நல்ல முறையில நிர்வாகிகள் கொடுக்கிற சம்பளத்தை விட நீங்க தனிப்பட்ட முறையில கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துறீங்க. அதனாலதான் அவங்க பரக்கத்தா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்றாலும் மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன், அவங்களுக்கு சம்பளம் மட்டும் போதாது. தனவந்தர்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசைகள் உலமாக்களின் முஅத்தின்களின் பிள்ளைகளுக்கு இல்லையா? இருக்குது. போனுக்கே ஆயிரக்கணக்கான ரிங்கிட் கட்டுறோம். அதே நேரத்தில் பிள்ளைகள விஷயங்கள், மனைவிகள விஷயங்கள், எங்களை சொந்த விஷயங்கள், காத்த பெற்றோர் விஷயங்கள் அள்ளி அள்ளி செலவழிக்கிறோம். கஷ்டவாதிகளை தேடி கண்டுபிடிச்சு ரகசியமா கொடுங்க.
கணவன் மனைவிக்கு தெரியாம கொடுங்க, மனைவி கணவனுக்கு தெரியாம கொடுங்க. 10 ரூபாய் சம்பாதித்தா 2 ரூபாய் சதக்கா கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஜக்காத், வருஷத்துக்கு ஒரு தடவை ஜக்காத். அதுவும் 1 கோடி ரூபாய் இருந்தா, 1 கோடி ரிங்கிட்டல்ல எங்கேயோ போயிடும், ஸ்ரீலங்கா காசு சொல்றேன். 1 கோடி ரூபாய் இருந்தா 2.5 லட்சம் ரூபாய் எனக்காக நீ பங்கிடு. 97 லட்சத்தை நீ வச்சுக்கலாம். அது வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுவும் சேமிச்சு வச்ச பணம். அதுவும் வாகனங்கள் 10 இருந்தாலும் அதுக்கு ஜக்காத் இல்லை. அதுவும் 10 வீடுகள் என்னதான் இருந்தாலும் அந்த ரொட்டேஷன்ல உள்ள பணத்துக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வீதம் ஜக்காத் கொடுக்க சொல்றாரு. இதெல்லாம் ஒரு காசா நாங்க அளிக்கிற அடிமானத்துக்கு. அப்ப மனிதனுடைய அன்றாட தேவை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவை முன்வைத்தார்கள். அஸ்ஸதகத்து ரத்துல் பலாஇ வல் கதா, சதகா கொடுக்கிறது பலாய் முசீபத்தை நீக்கும், கதா கதரையே மாற்றும். அஸ்ஸதகத்து துத்ஃபிது கதப ரப், சதகா கொடுத்தா என்ன நடக்கும்? ரப்புடைய கோபத்தை அணைத்து விடும். தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்க நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருந்து செய்யுங்க. சதக்கா தான் பெரிய மருந்து. எனவே எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு காட்டி தந்த வழிமுறைகள். நானும் அமல் செய்யறோம் ஜாமத்துல 2 மணிக்கு எழுப்பிக்கிட்டு எல்லா பணத்தை சொத்து செல்வம் எல்லாத்தையும் அல்வாரியில போட்டு லொக் பண்ணி கீழே சாப்பில போட்டுக்கிட்டு நானும் ஒரு நாளைக்கு 5 ஜுஸு குர்ஆன் ஓதுறாங்க, ஒரு நாளைக்கு 10 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுறாங்க. தராவீஹுக்கு மட்டுமல்லாம ஈத்திகாவுக்கு 10 நாள் நோம்புல கடைசி 10க்கு போயிடலாம். சீதேவி நீங்க செய்யற அமல், நான் செய்யற அமல், ஏக குடும்பம் செய்யற அமல், உங்களோட குடும்பம் செய்யற அமல் எல்லாமே மற்றவங்களுக்கு பங்கிடப்படும். எங்களுக்கு வாய பேடிக்க இருக்க முடியாது. எத்தனை பேர்கிட்ட நாம மன்னிப்பு கேட்கணும் தெரியுமா? யாருக்கிட்ட போய் கேட்க, யாரு பத்தி தெரியும்? இவ்வளவு காலம் எந்தெந்த விஷயங்கள் யார்த்த மனசு நோகடிச்சிருப்போம். காபத்துல்லாவே உடைப்பதற்கு சமன் இன்னொருத்தர் நோவிக்கிறது. காபத்துல்லாவை கட்டி எழுப்புவதற்கு சமன் இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்துவது, கல்வ சந்தோஷப்படுத்துவது. இன்னொருத்தரோட நடந்து கொள்ற முறை அல் முஸ்லிம் சல்லல்லாஹு சொன்னாங்க. அல் முஸ்லிம் முஸ்லிம் என்றா யார் தெரியுமா? மன்சலிமல் முஸ்லிமூன பிலிசானிஹி வயதிஹி, நாக்காலே கையாலேயோ இன்னொரு முஸ்லிமுக்கு தீங்கு விளைவிக்காம சந்தோஷப்படுத்தக்கூடியவன் தான் முஸ்லிம். திடீரென்று மௌத்து வந்த பிறகு அவருடைய துனியா முடிச்சு பிறகு அழைக்கிறதுக்குள்ள வேலையை தான் பார்க்கணும். ஸ்ரீலங்காவுல ஒரு ஜனாசா, எப்படிப்பட்ட ஜனாசா? ஒரே ஒரு புள்ள 6 மாசத்துக்கு புள்ள இருக்குது. மாப்பிள்ளை கொஞ்சாடி புள்ளை மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இந்த மாப்பிள்ளை மனைவியோட வச்சிருக்கிற அன்பு இருக்கிறே, அந்த ஊரே உதாரணம் காட்ட முடியாத அளவுக்கு முஹம்மத் லம் இரக்கம் அன்பு கணவன் மனைவி. என்னவோ திடீரென்று சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று வந்து கணவன் மனைவிக்கு ஏசி போட்டு வெளியில போயிட்டாங்க. வெளியில போன கொஞ்ச நேரத்தில் கேள்விப்படுது மனைவி 7 வயசு 29 வயசு மௌத்தாயிட்டாங்க. இவர் ஏசினதுனால மௌத்தாகல, சொக்காகி மௌத்தாகல. அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த நேரம் மௌத்து வந்தது. அதே நேரத்தை பார்த்து இவர் ஏசிவிட்டார். இவர் இப்ப சைத்தானுடைய மேலிட்டான ஏசினார் தானே. ஆனா இவ்வளவு நாளும் அந்த பொம்பளைக்குள்ள அந்த மனைவி இவருக்கு செஞ்ச ஹிதுமத், இவரோட வச்சிருந்த அன்பு, இவரோட வச்சிருந்த பாசம், இவர் அந்த பிள்ளையை சேர்த்து பெற்றெடுக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் அனைத்தையும் அந்த பிள்ளைக்கு தெரியுமே. இவர் கோபத்தின் மேலிட்டால் திடீரென்று முன்கோபத்தாலும் வாயை திறந்து பேசிட்டாரு, ஏசி விட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு வந்தா இளம் வயசு பெண்மணி, அருமை மனைவி
வெள்ளை புடவையால போட்டு ஜனாசாவாக வச்சிருக்கிறாங்க. இவருக்கு பார்த்து அப்படியே ஷாக் அடிச்சு பேச்சு மூச்சொன்னும் இல்லை சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கால யாருடைய பேசுறாரு இல்ல, சிரிக்கிறாரு இல்ல, அழுகிறாரு இல்ல, உட்கார்ந்த இடத்துல யோசிச்சாரு, ஷாக் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் பேசுறாங்க, வைத்தியத்தை காட்டுறாங்க, ஒன்றும் சரி வருது. கடைசியில் என்ன நடந்தது? ஜனாசாவை நல்லடக்கம் செய்யணும். இந்த பிரச்சனை பார்த்து பார்த்து இருந்தா மையத்தை அடக்கிறது இல்லையா? மையத்தை அடக்கிறதுக்காக ஜனாசாவை குளிப்பாட்டி முடிஞ்ச பிறகு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, 6 மாசத்துக்கு குழந்தை தகப்பன் அத்தாவுடைய தலையை கொண்டு போயிடுச்சு. மூளை பழுதானதோ அல்லது நரம்பு வலிச்சிருச்சோ அல்லது ஷொக்கோ அது என்னமோ தெரியாது. அம்மா மௌத்தா இருந்துச்சு. திடீரென்று 2 மணித்தியாலத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றம். நேற்று இரவு இந்த மாப்பிளைக்கு தெரியுமா, பெஞ்சாலைக்கு தெரியுமா, அந்த பிள்ளைக்கு தெரியுமா என்ன நடக்கும் அந்த நாளைக்கு? பிறகு சொன்னாங்களா, கடைசி பயணம் இந்த அம்மா போகும்போது 29 வயசு வாலிப பெண்மணி கடைசியாக இந்த பிள்ளைய அம்மாவோட முகத்தை முத்தமிட்டுக் கொள்றதுக்காக அந்த பிள்ளைய கொண்டு போய் அப்படியே அம்மாவோட முகத்தோட சேர்த்து அப்படி வைங்கன்னு சொன்னாங்களா. ஜனாசாவை என்ன செஞ்சாங்களா, இந்த பிள்ளைய கொண்டு போய் ஜனாசா அப்படியே மல்லாந்து தானே படுக்கும், ஜனாசாவுடைய முகத்துல அப்படியே கொண்டு போய் இந்த புள்ளையோட கண்ணம் படுற மாதிரி வச்ச உடனே அந்த புள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து பால் குடிக்கிறதுக்கு பால் கூட வாய வச்சுட்டான். இந்த காட்சியை பார்த்து அந்த ஏரியாவே பேசி தெரியாதுதான். முன்கோபம், ஆக மோசமான குறை முன்கோபம். கோபத்தை அடக்க தெரியாதா அவர் கல்யாணம் முடிக்க கூடாது. கோபத்தை அடக்க கூடாதா அவர் பிள்ளையா பிறக்கவும் கூடாது. எத்தனை பேர் அம்மா அத்தா முகத்துல தாயாக தெரியுமா? அக்கா என்று பார்க்காம, மாமி என்று பார்க்காம, சாட்சி என்று பார்க்காம, பெரியம்மா என்று பார்க்காம, தாய் மாமா என்று பார்க்காம மனசை ஒட்டக்கிறாங்க. இதெல்லாம் அரசு குழுங்கக்கூடியது. ஒருத்தர் தவாப்புல ஒரு கூடையை வச்சுக்கிட்டு சுத்துற ஒரு வழி வந்து அதை பார்த்துட்டு என்ன தலையை வச்சு சுத்துறாரு. ஏழு ரம்ஜானை ஒருத்தவா 8, 9, 10 சும்மா சுத்துறாரு. அதை இவர் இன்னும் இல்லாம அமல் செய்யறாரோ இவர் கூப்பிட்டு விளக்கப்படுத்துவோம். இவரை கூப்பிட்டு இவர் கேட்டார், கூட இருந்து கீழே வச்சாரு. பார்த்தா 100 வருஷம் தாண்டி அப்படி முதுகெல்லாம் வளைஞ்சு முதுமை அடைஞ்சு அவருடைய தாயத்தான் கூட வச்சுட்டு சுத்துறாரு. ஏன் செய்வீங்க? என்னுடைய அம்மா என்னை பெற்றதுக்காக நான் என்ன செஞ்சாலும் போலாம் என்று கேள்விப்பட்டேன். அதனால மிகச்சிறந்த இடமாகிய காபத்துல்லாஹ் பக்கத்துல மிகச்சிறந்த இடமாகிய இந்த பூமியில நான் தவாபு செய்தேன். அம்மாவை தூக்கிட்டு செஞ்ச பாவங்கள் அழியறதுக்காக. அதுக்கு இவங்க சொன்னாங்களாம், சகோதரரே நீங்க இப்ப இல்ல, நீங்க இந்த கூட எப்ப தூக்குறதுக்கு தகுதியாகிறீங்களோ அன்றிலிருந்து மவுத்து வரையில் உங்களோட அம்மாவை நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சுத்தி 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 மவுத்து வரையில நீங்க திரும்பி மவுத்தாகித்தான் விழுவீங்க இருந்தாலும் கூட 30-40 வருஷம் இருக்குமே, 40 வருஷம் நீங்க தலையில கூடையாக வச்சுக்கிட்டு திரிஞ்சாலும் கூட உங்களைய இந்த அம்மா பெற்றெடுக்கிற நேரத்துல ஆய் என்று வச்சு ஒரு சத்தத்துக்கு ஈடாகாது. இது கஷ்டம் தானே. எவ்வளவு மனைவிக்கு அந்த புள்ளைய பெற்றெடுக்க என் அம்மா மட்டும்தான் ஏத புள்ள என் மனைவி அதை பெற்றெடுத்தது. அந்த பிரசவ வேதனை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி கால கடைசியா இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருந்த உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் ஒரு சஹாபிக்கும் மனைவிக்கும் பெரிய பிரச்சனை, குழப்பம், பிரியக்கூடிய கட்டம். சஹாபி யோசிக்கிறாங்க,
இனிமேல் எனக்கு இவரோட வாழ முடியாது, எனக்கு சபையில எல்லாத்த முன்னிலையில ஏசுறாங்க, திட்டுறாங்க, என்ன சீரழிக்கிறாங்க, எனக்கு இது பெரிய ஒரு அவமானம், அதனால இத பிரிஞ்சிடுவோம். எதுக்கும் அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட போய் மஷூரா பண்ணி வருவோம் போறா. அங்க வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட பேசுறதுக்கு ரெடியாகும் பொழுது வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குது. உமர் ரலியல்லாஹுடைய மனைவி அவளை வச்சு வாங்குறாங்க, நல்லா வச்சு வாங்குறாங்க. இவர் பார்த்தாரு, நான் ஏத மனைவி எனக்கு ஏசுறாங்க, நான் இவங்களை தலாக் சொல்லுவோம் என்று அமீருல் மோமினின் மஷூரா பண்ண வந்தா என்ன விட கொஞ்சம் காரணம் அவர்களுக்கு கேட்கப்படுது என்று யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு நேரா கண்டுட்டான். ஓடி வந்து அந்த சஹாபிய பேரை சொல்லி கூப்பிட்டான், வாங்க வாங்க வாங்க, என்ன விஷயம்? இல்ல இல்ல நான் ஒரு பிரச்சனை வந்தேன். என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு சொந்த பிரச்சனை. வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கேட்டுதா, வாங்க வாங்க கூப்பிட்டாங்க, உட்கார வச்சா. என்ன விஷயம்? இல்ல அமீருல் மோமினினே, நான் ஒரு பொறுமைசாலி, நான் இந்த வாழ்க்கையில மனைவி ஏசுறதும் இல்லை, எங்கேயும் குறை சொல்றதும் இல்லை, யாருக்கு தேவையில்லை அவங்கள ஐம்புகளை கிளறி தெரியுறதும் இல்லை. ஆனா எனக்கு கண்ணா பின்னாடி ஏசிக்கொண்டே திட்டிக்கொண்டே பதுவா செஞ்சுக்கொண்டு எல்லாத்த கொண்டிலையில அப்படி இப்படி என்ன எனக்கு ஏசுவாங்க என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, எனக்கு தான் அப்படி நடக்குது, எனக்கும் இந்த மனைவி பேசினதை கேட்டுதானே இருந்தீங்க, இப்படி அல்ல, இதை விட காலசாலமா ஏசினாலும் நான் மனைவி கொண்டு சொல்ல மாட்டேன். இப்ப ஆம்பளை யோசிக்கிறாங்க, நான் என்னதுக்கு தான் என்ன பொஞ்சாசியை கூட்டிட்டு பெரிய ஒரு அநியாயம் கூட பண்ணிட்டேன், இவரை வீட்டுல விட்டுட்டு வர இருந்துச்சு, இவர் இப்படி சொல்றாரு, அவங்களுக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்குது சொல்றேன். அப்போ இதை விட எனக்கு ஏசினாலும் நான் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? புள்ள வயிற்றுல உண்டான நாள்ல இருந்து அவங்க வாந்தி எடுக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் ஒரு ஆம்பளைக்கு தெரியாது. புளிப்ப சாப்பிடவா, கசப்ப சாப்பிடவா, இழுப்ப சாப்பிடவா, சாப்பிடாம இருக்கவா, குடிக்கவா, வலப்பக்கம் திரும்பி படுக்கவா, இடப்பக்கம் திரும்பி படுக்கவா, அந்த புள்ள பெரிசாக பெரிசாக வயிறு வளர வளர அந்த பெண்மணிக்கு படக்கூடிய கஷ்டத்தை கணவன் அறிய மாட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பிரசவ வேதனை கொண்டிருக்கிறது. சக்கராத்துக்கு அடுத்த வேதனை பிரசவ வேதனை. அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த தாய் அல்லது நமது மனைவி வைக்கக்கூடிய சத்தமும் அந்த அழுகையும் அந்த நோயிலையும் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை தெளிவுபடுத்தணும், இதை மாப்பிளமாறு விளங்கணும் என்றுதான் இந்தியாவில் என்ன செய்யறாங்க, ஆபரேஷன் தியேட்டருக்கே மாப்பிள்ளைய கொண்டு போய் நீ மனைவிய கைய பிடிச்சிக்கோன்னு சொல்றாங்க. கைய பிடிக்கிறதுக்கு நர்ஸ் இல்லாமல் அல்ல, உங்க மனைவியிட பெருமதியை நீ விளக்கெடுத்துக்கோ. இந்த புள்ள படுத்த கஷ்டத்தை பாரு. அப்படியாவது நீ உன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்யாம, ஏசாம, கை நீட்டாம, அடிக்காம இறக்கத்தால உன்ன மனைவியை திருத்தக்கூடிய வழியை பாரு. அதே நேரத்தில் மனைவிமாருக்கு சொல்ல சொன்னாங்க, இஸ்லாத்துல சுஜூத் ஒன்றுதான், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சுஜூத் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இல்ல, வேற நபிமார்களுக்கும் இல்ல. சுஜூத் என்பதே அல்லாஹ்வுக்கு மட்டும். சப்போஸ் சில நேரம் இஸ்லாத்துல இரண்டாவது சுஜூத் கடமையாக்கப்பட்டா நான் பொஞ்சாதிமாருக்கு சொல்லுவேன், மாப்பிள்ளைக்கு சுஜூத் செய். அம்மா அத்தாவுக்கும் அல்ல, நபிமார்களுக்கும் அல்ல, வழிமார்களுக்கும் அல்ல, சஹாபாக்கள் அஹ்லுபைத்துக்கும் அல்ல, மாப்பிள்ளைக்கு கணவனுக்கு சுஜூத் செய். அப்படி கணவன் மனைவி ஒற்றுமையோட வாழணும் என்கிறதுக்காகத்தான் இவ்வளவு ஹதீதுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு உயிர் தான். அந்த உயிர் இருக்கும் வரையில் நாம மற்றவர்களை மதித்து கண்ணியப்படுத்தி வாழணும். அடுத்தது மாற்று மத சகோதரர்களுக்கு அன்பு செலுத்தணும். அவங்கள குறைகளை வெளியில சொல்லக்கூடாது. அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, ஆனால் அவர்களுக்கு அன்பு செலுத்துவது இஸ்லாம், அவர்களோடு சேர்ந்து நடக்கிறது இஸ்லாம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட, ஆயிஷாவே நீங்க இறைச்சி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அதனுடைய கிரேவி என்ன சொல்றோம், கறி ஆணம் ஆணவட்டா ஸ்ரீகாட்ட நான் பயந்து பயந்து ஆணவட்டா தெரியாது, ஆணவட்டா லேசா சொல்லிடுவேன். அப்ப ஆணம் ஆணம் தைரியமா சொல்லலாம். ஆணத்தையாவது கூட வைங்க, அடுத்த வீட்டுல உள்ளவங்க ரொட்டியை தொட்டு தீர்ப்பதற்காவது அவங்க முஸ்லிம் அல்லாதவங்களா இருந்தாலும் சரி. சாப்பாட்டு விஷயங்கள், அள்ளி வழங்கக்கூடிய விஷயங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒருத்தருக்கு தாகம் தண்ணி கேட்டு வந்தார், கொடுத்தார். இந்த தண்ணியை தொழிச்சார். பார்த்தா அவர் சூரியனை வணங்கக்கூடிய ஒருத்தர். நீ அல்லாஹ் வணங்கலையா, சூரியனை வணங்குறாய் கேட்டு எடுத்தாங்க, போயிட்டார், கொடுக்கல. அல்லாஹ் வஹி அனுப்பினார், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னுடைய அடியார் தண்ணி தேவைப்பட்டு கேட்ட நேரத்துல ஒரே ஒரு நேரம் உங்களுக்கு கொடுக்கலாம் போயிடுது, பல வருஷங்களாக நான் அவனுக்கு கொடுக்கலையா? மனித நேயம், மனிதனை முகப்பட்டு வைக்க வேண்டும், மனிதனை கண்ணியப்படுத்த வேண்டும். யஹூதியுடைய ஒரு மையத்தில் ஜனாசா போய்கொண்டிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் எழுப்பினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவர் முஸ்லிம் அல்ல. முஸ்லிம் இல்லையா? அவர் மனிதன். மனிதனை நாம் கண்ணியப்படுத்தணும். அவர் கடைசி பயணம் அவர் போய்கொண்டிருக்கிறார். மற்ற விஷயத்தால் தான் மாற்றணும், நமக்குரியதல்ல. நம்ம வெளிரங்கத்தை மட்டும்தான் பார்க்கணும், அன்பு செலுத்தணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கணும், எல்லாரும் பற்றியும் தப்பெண்ணம் வைக்க கூடாது. ஜோபர் சாதிக்கு சொல்லி வந்தனே ஒரு விஷயத்தை சொல்ல வந்து மறுபடியும் ஞாபகம் வருது. சொல்லி மேல சொல்லாமல் மேலாத அளவுக்கு நேரம் போய்கொண்டிருக்கிறது. அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஒருத்தர் உன்னுடைய முன்னிலையில் தவறு செஞ்சா நீ அதுக்கு நல்ல நன்மை, தப்பெண்ணம் வைக்காது. அதாவது என்வாயன்மெண்ட் ஆயிருக்கு. அதே மனுஷன் இன்னும் சில நாட்களில் இன்னொரு தவறு செஞ்சா அதுக்கும் நல்ல நன்மை. அதே மனுஷன் இன்னொரு நாள் இன்னொரு தவறு செஞ்சா அதுக்கும் நல்ல நன்மை. அதே மனுஷன் இன்னொரு நாள் இன்னொரு தவறு செஞ்சா இப்படி 70 சான்ஸ் அவனுக்கு கூட. ஒருத்தர் என்ன முன்னுக்கே வந்து 70 பாவம் செய்யணும், இன்னொருத்தங்க முன்னுக்கு நான் போய் 70 பாவம் செய்யணும். என்ன அர்த்தம் இல்லை, என்ன காரணம்? அவன் மௌத்தாக முந்தி நீ அவனை பத்தி நல்லெண்ணத்தோட மௌத்தாக, யார பத்தியும் தப்பெண்ணம் வச்சுக்கிட்டு மௌத்தாகாது. எனவே நாம இதுக்கு முந்தி நாம சண்டை பிடிச்சிருப்போம், ஏச்சு பேச்சுக்கள் வந்திருக்கும், பலாய் முசீபத்துகள் வந்திருக்கும். எது எப்படி இருந்தாலும் கணவன் மனைவிமார்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் போய் மன்னிப்பு கேளுங்க. அது மிகப்பெரிய அமல். மன்னிப்பு கொடுங்க, மிகப்பெரிய அமல். இவர் வந்து சொல்லிட்டு போவாரு, நான் பட்டவனை எனக்கு தெரியும், நான் எப்படி மன்னிப்பு கொடுக்கிறது கேட்க வேண்டாம். அல்லாஹ் உங்களை பரக்கத்தாக்கி வைப்பான், சிறப்பாக்கி வைப்பான், ரஹமத்தாக்கி வைப்பான். நற்குணத்தில் சிறந்தது மன்னிக்கிறது, விட்டுக் கொடுக்கிறது, மன்னிப்பு கேட்கிறது, ஒற்றுமையோட பழகிறது. அதுக்கு பிறகு அப்படியே கொண்டாடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். கோபதாபங்கள் மனசுக்கு வேண்டாம். எனவே கண்ணியமான சீரதிகளே, இந்த இடத்துல என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் வெளியாக்கினானோ அந்த அனைத்தையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயகன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நம்முடைய தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு, இந்த பயானுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயதானிய சிறுவர்கள் அனைவருக்கும் நீ ரஹ்மத்து செய்வாயாக, அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயாக, அனைவரையும் ரஹ்மத்து பெற்ற கூட்டத்திலே சேர்த்து வைப்பாயாக, நல்லடியார் கூட்டத்திலே சேர்த்து வைப்பாயாக, அனைவருடைய ஹயாத்தையும் நீளமாக்கி வைப்பாயாக, அனைவருடைய கல்வியில் உள்ள எல்லா கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக, அனைவருடைய கல்வியில் உள்ள எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய எல்லா வேலைகளையும் இலகுவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலும்
இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களிலும் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துவாயாக. கெட்ட நோய்களான கேன்சர், டெங்கு, ஹார்ட் அட்டாக், கிட்னி வியாதி, பிரஷர், சீனி வியாதி, தொற்று நோய்கள் போன்ற கெட்ட நோய்கள் வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத கைவிடப்படக்கூடிய நோய்கள் வந்துவிடாமல் நமது குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பாயாக. யாரும் 5 வக்து தொழுகைகளை பேணுதலோடு தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. 5 வக்தையில் இமாத்தமாக தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ஊர் மக்கள் அனைவரும் அடிக்கடி இந்த பள்ளிவாசலோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. நிர்வாகிகளுக்கும் உலமாக்களுக்கும் துணையாக 5 வக்துக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவரும் பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. தஹஜ்ஜுத் தொழக்கூடிய நசீபை தருவாயாக. சுன்னத்தான நோன்புகளை திங்களும் வியாழனும் பிடிக்கக்கூடிய ஆர்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அசிங்கமான குணங்களை இல்லாமலாக்குவாயாக. கெட்ட துர்க்குணங்களை இல்லாமலாக்குவாயாக. பெருமையை எங்களை விட்டு ஒழிப்பாயாக. பொறாமையை ஒழிப்பாயாக. கோல் சொல்லக்கூடிய தந்தை வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக. குடும்பத்தார்களோடு சேர்ந்து நடக்கும் பாக்கியத்தை தருவாயாக. உடைய கதானாவை திறந்து தருவாயாக. இந்த ஊர் மக்கள் அனைவரையும் ஹயாத்து நீளமாக வாழ வைப்பாயாக. பணமிப்பதையோடு வாழ வைப்பாயாக. சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. வர்க்கத்தாக வாழ வைப்பாயாக. ஒற்றுமையாக வாழ வைப்பாயாக. ஷரியத்துடைய அமைப்பில் வாழ வைப்பாயாக. கெட்டவர்கள் வந்துவிடாமல் அவர்களை பாதுகாப்பாயாக. அதே போல கணவன் மனைவிமார்கள் பிரித்து பிள்ளைகள் அனாதைகளாக ஆகிவிடாமல் பாதுகாப்பாயாக. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவாற்றலை கொடுப்பாயாக. தக்வாவையும் அடவொழுக்கத்தையும் தவக்குலையும் கொடுப்பாயாக. துனியாவுக்கும் ஆதராவுக்கும் பிரயோஜனம் வந்த தாய் தகப்பனுக்கு கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வயதாளிகளுக்கு ரஹமத்து செய்வாயாக. பெண்களுக்கு ரஹமத்து செய்வாயாக. வாலிபர்களுக்கு ரஹமத்து செய்வாயாக. வியாபாரிகளுடைய வியாபாரத்திலே பரக்கத்து செய்வாயாக. கடன் தொல்லைகள் அதிகமாகி வீடு வாசல் காணி பூமி நகைகளுக்கு ஈடு வைத்து விடாமல் நம்மை பாதுகாப்பாயாக. வட்டி கொடுமையில் இருந்து நம்மை பாதுகாப்பாயாக. ஹலாலான ரிஸ்கை கொண்டு நம்மை அலங்கரிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், காலத்தில் சிறந்த காலமாகிய சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தை போன்று நமது காலத்தையும் ஆக்குவாயாக. நம்முடைய எண்ணங்களை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்துவிட்டு மொத்தாகி கவர்ந்து வாழக்கூடிய அனைவருடைய கவலைகளையும் சுவர்க்கத்து பூக்காவனமாக ஆக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு வாஜிபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளி வாசல் கட்டப்படுவதற்கு காரணமாக இருந்த நமது முன்னோர்களான இந்த ஊர் மக்கள், உலமாக்கள், கோடீஸ்வரர்கள், தனவந்தர்கள், தியாகிகள் அனைவருடைய கவலைகளையும் வெளிச்சமாக்குவாயாக. அனைவருக்கும் ரஹமத்து செய்வாயாக. அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான கைகளால் அவர்கள் கோதரியின் தண்ணீரை குடிக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த பயானின் மூலமாக நமக்கு எதுவெல்லாம் நம்முடைய வாயால் நீ வெளியாக்கினாயோ அந்த அனைத்தையும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பாக்கியத்தை தருவாயாக. கடும் கோபத்தின் மூலம் குடும்பத்தை பிரித்து விடாமல் பாதுகாப்பாயாக. மடித்து போகக்கூடிய தன்மையை தருவாயாக. பெருமை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. யாருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை தருவாயாக. அதே போல யா அல்லாஹ், நம்முடைய தாய் தகப்பர்கள் உயிரோடு இருந்தால் அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. அதன் மூலம் பரக்கத்து பெற்ற குடும்பமாக நம்மை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்தில் உள்ள நோயாளிகளுக்கு ஆவியத்தை கொடுப்பாயாக. ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் பண்ணப்பட்டவர்களை வீட்டுக்கு நடந்து வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீனிலும் லசானிலும் வேறு நாடுகளிலும் கஷ்டப்படக்கூடிய ஆண்கள், பெண்கள், வயதாளிகள், சிறுவர்கள், பச்சை குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் நிவாரணம் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு இவ்வளவு அநியாயங்கள் நடத்தும் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது எங்களுக்கு நீ இந்த உலகம் பொய் என்று நிரூபிக்கத்தான் காட்டுகிறாய் என்ற அறிவை தருவாயாக. எங்களை அநியாயக்காரர்களாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. சுக்குருள்ள நன்றி உள்ளவர்களாக ஆக்குவாயாக. எல்லா நேரமும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வீண் விரயம் செய்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. சாப்பாட்டு விஷயத்திலும் தண்ணீருடைய விஷயத்தில் வீண் விரயம் ஆகிவிடாமல் பாதுகாப்பாயாக. 1 லிட்டர் தண்ணிக்காக பலஸ்தீன் லசானில் 10 பேர்கள் சண்டை பிடிக்கிறார்கள். யா அல்லாஹ், அழுவார்களால் குடிக்க முடியாது. யா அல்லாஹ், குடிக்க முந்தி அழுத்தம் போட்டு அவர்கள் மௌத்தாக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், சின்னாபின்னப்படுத்தப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அதை நினைத்தால் நாம் திருந்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிட பிடிக்க கொடுத்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், ஏசியில பயானை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், ஏசியில தூங்க போகிறோம். யா அல்லாஹ், சுடு தண்ணீரை குளிக்க போகிறோம். யா அல்லாஹ், உனக்கு நன்றி கெட்ட அடியார்களாக வாழ்கிறோம். யா அல்லாஹ், நம்மை திருத்தி விடுவாயாக. ஹிதாயத்தை தருவாயாக. நீயே திருத்தாமல் எங்களால் திருத்த முடியாது. யா அல்லாஹ்.
அல்லாஹ் குடும்பத்தை சேர்த்து விடுவாயாக. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முதலில் மன்னிப்பு கேட்கக்கூடியவனாக என்னை நீ ஆக்கி அருள்வாயாக. அனைவருக்கும் இறக்க காட்டக்கூடிய சீதவிகளாக ஆக்குவாயாக. கோடிக்கணக்கில் சொத்து செல்வங்களை தந்து ஏழை எளிய மக்களுக்கும் விதவைகளுக்கும் பக்கீர்களுக்கும் மதரசாக்களுக்கும் பள்ளிவாய்களுக்கும் அள்ளி வழங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளிவாயுடைய நிர்வாகிகளுக்கு பரக்கத்து செய்வாயாக. அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. அவருடைய இஹ்லாஸை பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த பள்ளிவாசலுடைய உலமாக்கள் முஅzzின்கள் பள்ளிவாசலுக்கு தொழ வரக்கூடியவர்கள் பயானுக்கு வரக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் வேதாரிகள் சிறுவர்கள் அனைவருக்கும் நீ ரஹ்மத்தை செய்வாயாக, பரக்கத்தை செய்வாயாக, ஆபியத்தை கொடுப்பாயாக. எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கொடூரமான சோதனைகள் வந்து விடாமல் நம் அனைவரையும் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே சமாதானத்தை வளர செய்வாயாக. முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரர்களும் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்று அன்போட பாசத்தோட வளரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. துவேஷ பிரச்சனைகள் வந்து விடாமல் இந்த நாட்டை காப்பாற்றுவாயாக. எல்லா விதமான வராது தீபத்துகளை விட்டும் உலக நாடுகளை காப்பாற்றுவாயாக. அதே போல யா அல்லாஹ் நம்முடைய கல்வியில் என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்கள் என்னென்ன கவலைகளோட வந்து இவ்வளவு பொறுமையாக பயானம் கேட்கிறார்களோ அவருடைய கவலைகளை நீக்கி வைப்பாயாக. மன நிம்மதியோட வாழ வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையாளரே பெற்ற தாயை விட 70 மடங்குக்கு அதிகமாக இரக்கம் வச்சிருக்கக்கூடிய ரஹ்மானே நம்முடைய கல்வியில் உள்ள ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. எல்லா பிரச்சனைகளை விட்டு காப்பாற்றுவாயாக. கணவன் மனைவிமார்கள் ஒற்றுமையோட வாழ வைப்பாயாக. சந்தோஷத்தோட வாழ வைப்பாயாக. அவர்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக. நம்முடைய குடும்பத்திலும் குடும்பத்திற்கு வெளியிலும் பூரா உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மூமினான ஆண்கள் பெண்களான மௌத்தா போன அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுப்பாயாக. நமது துஆவை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டு நீயே கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. آمين بفضله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.